Hello everyone, welcome back to my channel Mom's Magal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் கஜடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க because உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ingredients மைதா 1/2 கிலோ, வனஸ்பதி 100, சர்க்கரை 300 கிராம், முட்டை 2, கொஞ்சமா உப்பு. இங்க சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதை மைதால மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏன் நான் முட்டை எடுத்திருக்கேன்னா இது பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட் அண்ட் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். உருக்கின வனஸ்பதியை இந்த மாவு கூட போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பிகாஸ் அப்போ தான் கேக் கட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை 2 to 3 hours நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் கஜடா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை மெல்லிசாக தேய்க்காமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தடிமனாக தேய்க்கும் போது தான் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ண பீஸ்லாம் ரெடியாக இருக்கு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரும்போதே நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இது சூட்லேயே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோ டேஸ்டியான கஜடா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் மகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.